அதுக்கு முன்னாடி தான் புருஷ லட்சணம்னு ஒரு படம் ஓடி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மன் சாங்கு பெரிய ஹிட்டு. அதனாலே அந்த மாதிரி ஒன்று வேணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேணும்னு சரவணன் சார் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு போய் கம்போசிங் உட்காந்த உடனே அவர் என்ன சுச்சுவேஷன் சொன்னேன். எந்த மாதிரி டைப்பில் வேணுன்றீங்க அப்படின்னோடனே நான் கோலவிழியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரு மாயம்மான்னு நான் அந்த பாட்டை ஃபுல்லாக அப்போ தான் அதுக்கு முன்னாடி படம்ன்றதுனால ஃபுல்லாக இல்லை ஞாபகம் ஒரு தாலி வரம் கேட்க வந்தேன் தாயம்மா அப்படின்ட்டு அது மாதிரி எமோஷனல் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவர் மெலடி வரணும் சார் அப்படின்னு அப்படி அவர் சிரிச்சுட்டே இது பண்ணார். வெளியில் வந்து சரவணன் சார் என்ன தம்பி நீங்கள் வந்து இந்த பாட்டை பாடிட்டீங்க. ஏன் சார் அது தேவாவோட பாட்டு நீங்கள் இளையராஜா கிட்ட பாடிட்டீங்க. அவர் எவ்வளோ சார் அவர் சிரிச்சு தான் சார் கேட்டுட்டு இருந்தார். இல்லைப்பா நீ வந்து இளையராஜா சார் பாட்டே சொல்லிட்டோன்னு இல்லைன்னா ஹிந்தி பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தேவா வந்து இப்போ ஒரு காம்போனண்ட்டாக இருக்கார்ல அப்படின்னாரு.